ونصلي على رسوله خير الأنام وعلى آله الأعلام وصحابه الكرام أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم صدق الصادق الأمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தபா தாபீன்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தார்கள். அப்படி இந்த சைடு வந்துருங்க, அது ஓரமாகவே போகலாம். அன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் குர்ஆன் அருளப்பட்ட புனிதமிகு ரமலான் மாதத்தினுடைய 2வது 10 தினங்களை நிறைவு செய்கிற ஒரு சூழலுக்கு நாம் வந்திருக்கிறோம். திருக்குர்ஆன் அருளப்பட்டதினால்தான் இந்த மாதம் கண்ணியம் பெற்றது என்று நாம் அறிந்திருக்கிற நிலையில் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருக்குர்ஆன் இறை நம்பிக்கையாளர்களிடம் இருக்க வேண்டிய பல்வேறு பண்புகளை குறித்து பல இடங்களிலும் பேசுகின்ற போது அல்லாஹ் தஆலா சூரா மூமினூன் என்ற அத்தியாயத்தில் கத் அஃப்லஹல் மூமினூன், மூமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று தொடங்குகிற அந்த அத்தியாயத்தில் மூமீன்களிடத்திலே இருக்க வேண்டிய பண்புகள் என்ன என பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அவர்கள் தொழுகையிலே பேணுதலாக இருப்பார்கள், ஜக்காத்து கொடுப்பார்கள், கற்பொழுக்கத்தோடு நடந்து கொள்வார்கள் என்பன உள்ளிட்ட பல்வேறு பண்புகளை அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டு வருகிற போது அந்த வசனங்களுக்கு இடையே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராவூன், அவர்கள் தங்களுடைய அமானிதங்களிலேயும் வாக்குறுதிகளிலேயும் பேணிக்கை உடையவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். மூமின்களிடத்தில் இருக்க வேண்டிய பிரத்யோகமான பண்புகளை பட்டியலிடுகின்ற அல்லாஹ் அமானிதம் எனும் நம்பகத்தன்மையும் வாக்குறுதிகளை காப்பாற்றுகின்ற அந்த நாகரீகமான பண்பும் இறை நம்பிக்கையாளர்களிடத்திலே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இதுல 2 பண்புகளை அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக தெரிந்தாலும் கூட ஒன்றோடு ஒன்று இணைந்ததாகவே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒருவனிடத்தில் நம்பகத்தன்மை இருக்கிறது என்றால் அவனிடத்திலே வாக்குறுதியை நிறைவேற்றுகிற தன்மை இருக்கும். வாக்குறுதியை நிறைவேற்றுகிற தன்மை ஒருவனிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அவன் நம்பகமானவன் என்பதற்கு அது அடையாளம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது 2 பண்புகளுமே ஒன்றோடு ஒன்று இணைந்ததாகவே தெரிகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போது வஅஃபூ பில் அஹ்தி இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, நீங்கள் வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றுங்கள், ஏனென்றால் நாளை மறுமையில் வாக்குறுதிகளை பற்றியும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நம்முடைய தவறான செயல்பாடுகளை பற்றி மட்டும் நாளை விசாரிக்கப்படாது, வாக்குறுதி அளித்துவிட்டு அதற்கு மாற்றமாக நடந்தாலோ
அல்லது வாக்குறுதி கொடுத்ததின்படி நடக்கவில்லை என்றாலோ அதற்கும் நாளை மறுமையிலே விசாரணை உண்டு, அல்லாஹ் அதற்காகவும் உங்களை குற்றம் பிடிப்பான் என்ற கருத்துப்பட இறைவன் பேசுவதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லுகிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஹூனுல்லாஹ வர்ரசூல, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள், வதஹூனு அலா அமானாத்திக்கும், உங்களுடைய நம்பகத்தன்மைக்கும் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள். உங்கள் மீது ஒருவர் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு நீங்கள் மோசடி செய்கின்ற விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஆக இந்த வசனங்களை எல்லாம் வைத்து பார்க்கிற போது அமானிதம் என்னும் நம்பகத்தன்மையும் வாக்குறுதியை நிறைவேற்றுகிற அந்த தன்மையும் மூமின்களிடத்திலே இருக்க வேண்டிய அடிப்படை பண்புகளில் ஒன்றாக இது போன்ற வசனங்களின் வழியாக சொல்லித்தரப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் பல்வேறு கட்டங்களை எடுத்து பார்த்தால் இந்த ரெண்டு தன்மையும் பெருமானாரிடத்தில் முதன்மையாக இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பல்வேறு கட்டங்களில் மனித இதயங்கள் அவர்களின்பால் ஈர்க்கப்படுவதற்கு அவர்களிடத்திலே இருந்த இந்த ரெண்டு தன்மைகளும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது என்பதை வரலாற்றின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லி காட்டுவான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹு தஆலா அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடம் ஒப்படைக்குமாறு உங்களுக்கு ஏவுகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதற்கு அடுத்த வரியிலே எப்படி வருகிறது என்றால், மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீர்ப்பளிக்கின்ற போது நீதமாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். தன்னுடைய நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் மக்களிடத்திலே அமானிதங்களை நிறைவேற்ற வேண்டும், அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடத்திலே நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், உங்களுடைய நம்பகத்தன்மையை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிப்பதாக அந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். இந்த வசனம் எந்த பின்னணியில் அருளப்பட்டது என்ற வரலாற்று செய்தியை பார்த்தால் பெருமானாருடைய வாழ்வு இந்த ரெண்டு விஷயத்திலேயும் எப்படி உயர்ந்ததாக இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மக்காவிலே நபி அவர்கள் இருக்கின்ற காலகட்டத்திலே காபாவினுடைய அதிகாரம் என்பது உஸ்மான் இப்னு தல்ஹா என்பவருடைய கரத்திலே இருந்தது. பிற்காலத்தில் தான் அவர் இஸ்லாத்திற்கு வருகிறார். ஆனால் மக்காவிலே பெருமானார் இருந்த காலகட்டங்களிலே உஸ்மான் இப்னு தல்ஹாவினுடைய கரங்களில் தான் காபாவினுடைய சாவி இருக்கும். காலம் காலமாக அவர்களுடைய குடும்பம் தான் அந்த பொறுப்பை ஏற்று வந்தது என்ற அடிப்படையில் ஆனு ஷைபா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த குடும்பத்தில் ஒருவராகிய உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய கரங்களில் தான் அந்த சாவி இருந்தது. இந்த நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை இருந்தது என்றால், காபாவினுடைய உள்பகுதிக்கு செல்ல வேண்டும், அந்த பகுதிக்கு போய் 2 ரக்காத் தொழ வேண்டும் என்பது பெருமானாருடைய நீண்ட கால ஆசை. மக்காவிலே இருந்த காலகட்டங்களில் அது நிறைவேறாத ஒரு சூழல் இருந்ததினால் மதீனாவிற்கு அவர்கள் வரவிருந்த அந்த சமயத்திலே உஸ்மான் இப்னு தல்ஹாவிடத்திலே போய் கேட்டார்கள், இந்த காபாவினுடைய சாவியை எனக்கு கொஞ்சம் தாருங்கள், நான் 2 ரக்காத் தொழுது விட்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னவுடன் அவர் தர முடியாது என்று மறுக்கிறார். வெளியிலே நீங்கள் வணக்கங்களிலே ஈடுபடுகிறீர்கள், காபாவினுடைய உள்புறத்திற்கு செல்லுகிற அதிகாரத்தை எல்லாம் உனக்கு தர முடியாது என்று அவர் மறுக்கிறார். உடனே நபி அவர்கள் சற்று மனவேதனை அடைந்தவர்களாக சொன்னார்கள், இந்த காபாவினுடைய சாவி ஒரு காலத்தில் என்னுடைய கரத்தில் இருக்கும், அப்படி இருக்கின்ற போது உனக்கு நான் கருணை காட்ட வேண்டும் என்றால் இப்பொழுது அந்த சாவியை எனக்கு நீங்கள் கொடுங்கள் என்று கேட்கிறாங்க. உடனே இதை கேட்டவுடனே உஸ்மான் இப்னு தல்ஹா ஏளனமாக சிரிக்கிறார். அப்படி ஒரு காலம் வரவா போகிறது? ஏனென்றால் பெருமானாருக்கு அந்த ஊர்ல சுதந்திரமாக நடமாடுகிற உரிமை கூட அப்பொழுது கொடுக்கப்படவில்லை.
காபாவுல நிம்மதியா வந்து ஒன்று ரக்காத்துக்கள் தொழுவதற்கு கூட அவர்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழல். அந்த நேரத்தில் காபாவுடைய அதிகாரம் இந்த சாவி இவருடைய கையில வருமா? அதுவெல்லாம் ஒரு காலத்துல நடக்கவா போகுது? அப்படி ஒரு காலம் வந்தால் பார்த்து கொள்ளலாம். அப்படி ஒரு காலம் நடந்தது என்று சொன்னால் இந்த உஸ்மான் இப்னு தல்ஹா பூமிக்கு மேலே இருக்கிறதை விட பூமிக்கு கீழே இருக்கிறதே சிறப்பு என்று முடிவெடுத்து விடுவேன் என்று அவர் வேளனமாக பேசுகிறார். அப்படி ஒரு காட்சியை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்க்க மாட்டேன், அப்படி பார்க்கிறதை விட என்னுடைய உயிரை விடுவது மேலானது என்ற கருத்துப்பட அப்படி பேசி விடுகிறார். கடைசி வரை பெருமானாருடைய அந்த ஆசை நிறைவேறவே இல்லை. காபால அவங்க உள்ள போய் தொழல, வெளியில தான் தொழுதாங்க. காபாவினுடைய உள்புறத்துல போய் தொழாத சூழ்நிலையிலேயே மதீனாவிற்கு வர வேண்டிய கட்டளை வந்து விடுகிறது. மதீனாவிற்கு வந்து விடுகிறார். வரலாறு திரும்புகிறது. மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு 8 ஆண்டுகள் உருண்டோடுகிறது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு பல்வேறு கட்டமான போராட்டங்கள் கடந்த ஆண்டுகளிலே நடந்ததற்கு பின்னணியில் மக்காவினுடைய அதிகாரம் பெருமானாருடைய கரங்களுக்கு வருகிறது. எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் பெரிய அளவுக்கான சண்டைகள் எதுவும் செய்யாமல் மக்காவினுடைய மொத்த அதிகாரமும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களுக்கு வருகிறது. வந்த நேரத்தில் மக்கத்து பெரும் தலைவர்கள் எல்லாம் தலைகுனிந்து போய் நிற்கிறார்கள். நிறைய பேர் ஊரை விட்டு வெளியே ஓடுகிற ஒரு சூழலுக்கு வந்து விட்டார்கள். நேற்று கூட ஒரு வரலாற்று செய்தியை சொன்னேன் அல்லவா? அந்த உமைர் இப்னு வஹப் என்பவர்களுடைய நண்பர் சஃப்வான் இப்னு உமையா அவரெல்லாம் ஊரை விட்டு ஓடக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார். இப்படி இருக்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நாள் தன்னுடைய ஆசையாக இருந்த அந்த கஅபாவினுடைய உள்புறத்திலே போய் தொழ வேண்டும் என்ற ஆசையை அந்த நேரத்தில் நிறைவேற்ற நாடுகிறார்கள். அதற்கு முன்பாக கஅபாவினுடைய உள்புறங்களில் எல்லாம் ஏராளமான சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த சிலைகளை அப்புறப்படுத்தி சுத்தம் செய்துவிட்டு உள்ளே சென்று இறைவனை வணங்க வேண்டும் என்ற அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக பெருமானார் முனைகிற போது அந்த சபையை பார்க்கிறார்கள். உஸ்மான் இப்னு தல்ஹா எங்கேயாவது இருக்கிறாரா என்று பார்க்கிறாங்க. அவர் கூட்டத்தோடு கூட்டமாக ஒரு இடத்துல சற்று மறைந்து நிற்கிறார். கேட்டாங்க, ஐன உஸ்மான் இப்னு தல்ஹா, உஸ்மான் இப்னு தல்ஹாவை எங்கன்னு கேட்டாங்க. அதற்கு பிறகு அவர் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். இப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, காபாவினுடைய சாவியை என் கையில கொடுங்க. 8-10 வருஷங்களுக்கு முன்பாக எந்த அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தவர் ஏளனமாக பேசினாரோ, அப்படி ஒரு காலகட்டம் வரவா போகிறது என்று கேட்டாரோ, அந்த காலத்தை அல்லாஹ் தஆலா 8-9 ஆண்டுகளில் கணியச் செய்தான். பெருமானார் கேட்டாங்க, காபாவினுடைய சாவியை எங்கன்னு கேட்ட உடனே அவர் வீட்டுல இருக்குன்னு சொல்றாரு. அதை உடனடியா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அவர் வீட்டுக்கு போய் அந்த காபாவினுடைய சாவியை எடுத்துட்டு வந்து பெருமானாருடைய கரங்களில் இப்படி கொடுக்க போகிறார். கொடுக்க போகின்ற போது பக்கத்திலே நின்று கொண்டிருந்த ஹதரத் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பெருமானாருடைய பெரிய தகப்பனார், அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவ்வளவு நாள் இந்த காபாவினுடைய சாவி இவங்க குடும்பத்தில் இருந்து விட்டது, இப்பொழுது அதிகாரம் நம்முடைய கரத்திற்கு வந்து விட்டது, இவ்வளவு நாள் இவங்களிடத்தில் இருந்தது போதும், அதனால் இப்பொழுது இந்த சாவியை வாங்குற நீங்க அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். காபாவிலேயே பல்வேறு பொறுப்புகள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குடும்பத்துக்கு இருந்தது. குறிப்பா சொல்ல போனா ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் சப்ளை செய்யக்கூடிய பொறுப்பு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குடும்பத்தில் இருந்தது. அதனால கேட்டாங்க, அந்த பொறுப்போட சேர்த்து காபாவை பராமரிக்கின்ற அதனுடைய சாவியை வைத்து பாதுகாக்கின்ற அந்த கௌரவமான பொறுப்பு எங்க குடும்பத்துல இருக்கட்டும், நம்ம குடும்பத்துல இருக்கட்டும், அதனால இந்த சாவியை ஏன்ட்ட வேண்டி தந்துருங்கன்னு சொன்ன உடனே உஸ்மான் இப்னு தல்ஹா சாவியை கொடுக்க போனவர் அப்படியே கையை எடுத்துட்டார். பெருமானார்கிட்ட கொடுக்க போறாரு. இவங்க இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அவர் கையை எடுத்துக் கொண்டார். இப்பொழுது 2வது முறையாக பெருமானார் சொன்னாங்க, உஸ்மானே சாவியை கொடுங்க. 2வது அவர் கொடுக்கும் போதும் இதே வார்த்தையை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன உடனே அவர் 2வதாகவும் கையை எடுத்துக்கிட்டாரு. இப்ப 3வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் இப்னு தல்ஹாவை பார்த்து சொன்னாங்க, யா உஸ்மான், இன் குன்த துமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபஹாத்தினில் மிஃப்தாக.
அல்லாவையும் மறுமை நாளையும் கொண்டு நீர் ஈமான் கொண்டவராக நம்பிக்கை கொண்டவராக இருந்தால், அவர் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, இருந்தாலும் அவருடைய ஈமானின் மீது ஆதரவு வைத்தவர்களாக பெருமானார் சொன்னாங்க, அல்லாவையும் மறுமை நாளையும் நீர் நம்பி இருப்பவராக இருந்தால் இந்த சாவியை என்னிடத்தில் நம்பிக்கையோடு கொடுங்கள். என்னோடு நம்பிக்கையோடு நீங்கள் கொடுத்தால் இது அல்லாஹ்வினுடைய அமானிதமாக என்னிடத்தில் இருக்கும். அந்த அமானிதத்திற்கு எந்த குறையும் வராது, அந்த நம்பகத்தன்மைக்கு எந்த குறையும் வராது. அல்லாஹ்வின் மீது முன்னிறுத்தி நான் சொல்லுகிறேன், அமானிதமாக என்னிடத்துல கொடுங்கன்னு உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட சொல்றாங்க. பெருமானார் நினைச்சிருந்தா அதிகாரத்தை பயன்படுத்தி அவரிடத்துல அந்த சாவியை புடுங்கி இருக்க முடியும். அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கிறது. அரசாங்கமே அவங்களுடைய கையில வந்துட்டு, எல்லா அதிகாரமும் அவங்களுடைய கையில வந்துட்டு, உயிரையே கொடுக்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் சக்தி அவர்களுக்கு பின்னால் இருக்கிறது. இந்த நேரத்தில் உஸ்மான் இப்னு தல்ஹாட்டை நிர்பந்தப்படுத்தி அவரை மரியாதை இல்லாம நடத்தி பெருமானார் பெற முடிந்திருக்கும். ஆனால் நபி அவங்க அப்படி செய்யல. அவங்க சொன்னாங்க, காலம் காலமா இந்த சாவி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கு, நான் இப்போ சொல்லுறேன், அமானிதமான முறையில் என்னிடத்தில் தாருங்கள், அந்த நம்பகத்தன்மையை நான் காப்பாற்றுவேன் என்று சொன்ன உடனே பெருமானாரின் மீது உள்ள நம்பிக்கையினால் உஸ்மான் இப்னு தல்ஹா அந்த சாவியை கொடுத்தார். பொதுவாகவே நபி அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். மக்காவில் அவங்க வாழ்ந்த காலத்துல அந்த மக்கள் அவங்களை இறை தூதர்னு ஏற்றுக்கொள்ளாத அந்த காலகட்டத்தில் கூட பெருமானாருடைய நம்பகத்தன்மையில் யாரும் சந்தேகப்பட்டது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பேரே மக்காவில் அல் அமீன், அஸ்ஸாதிக் என்ற வார்த்தையை சொல்லிதான் அழைச்சிருக்காங்கன்னு வருது. அமீன் என்றாலே நம்பிக்கையாளர் என்ற அர்த்தம், சாதிக்குனா உண்மையாளர் அர்த்தம். அவருடைய நம்பகத்தன்மையில் யாரும் சந்தேகிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் கரெக்டா நடப்பாருங்கிற நம்பிக்கை அன்றைய மக்காவிலே சர்வசாதாரணமாக இருந்தது. அதையெல்லாம் பார்த்து பழகி இருந்த உஸ்மான் இப்னு தல்ஹா பெருமானார் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவருடைய கைகள்ல சாவியை கொடுக்கிறாங்க. கொடுத்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு உள்ள போறாங்க. சில சஹாபாக்களை அழைத்து கொண்டு உள்ளே சென்றவர்கள் அங்கே இருந்த சிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்துறாங்க. தண்ணீர் கொண்டு வர சொல்லி உள்ளே உள்ள பகுதிகளை சுத்தப்படுத்துகிறார்கள். சுத்தப்படுத்தி விட்டு காபாவிற்கு உள்ளே தொழுதார்கள். உள்ளேயும் அதை தவாஃப் செய்கிற விதத்தில் வலம் வந்தார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். உள்ள தொழுதுட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அந்த தக்பீர் முழக்கத்தோடு பெருமானார் வெளியே வந்து காபத்துல்லாவினுடைய அந்த வெளிப்பகுதியிலேயும் தவாஃப் செய்தார்கள். அப்படி தவாஃப் செய்து கொண்டிருக்கிற போதும் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த காபாவுடைய சாவியை இவர்கிட்ட கொடுக்கணுமா? அதை ஏன்ட்டே கொடுத்துருங்க, நான் அதனுடைய பொறுப்பை ஏற்றுகிறேன். அப்போ சொல்லும் போதும் பெருமானார் எந்த பதிலும் சொல்லவில்லை. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அல்லாஹ் தஆலா வஹியை இறக்கி வைத்தான். அந்த வஹியை இறக்கி வைக்கப்பட்ட அந்த சமயத்தில் அருளப்பட்ட இறைவசனம் தான் நான் ஆரம்பத்திலே ஓதியது. இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். என்ன கட்டளை பிறப்பிக்கிறான்? அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும். அமானிதங்களை ஒருத்தர் இருந்து நீங்க உன்னை நம்பிக்கையோடு வாங்கி இருக்கிறீங்க, அவர் நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட தந்திருக்காருன்னா அந்த அமானிதத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அதை உரியவர்களிடத்திலே நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். அதே மாதிரி மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பதாக இருந்தால் நீங்கள் நீதத்தோடு தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற கருத்துப்பட உள்ள அந்த வசனம் அருளப்பட்டவுடன் காபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டிருந்த பெருமானார் இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பக்கத்துக்கு வராங்க. இதை கேட்டவுடன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மௌனமாயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இனிமே நம்முடைய கையில இந்த சாவியை தரமாட்டாங்க, அல்லாஹ் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அதை மீண்டும் உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய கரத்திலேயே ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிச்சுட்டான்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அவங்க மௌனமானாங்கன்னு பார்க்கிறோம். இந்த சம்பவத்துல பாருங்க, உஸ்மான் இப்னு
தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தார், இறை நிராகரிப்பாளராக இருந்தாலும் கூட அவர் உங்களை நம்பி இதை தந்திருக்கிறார் என்பதனால் அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் துரோகம் செய்யக்கூடாது, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் நடந்துக்கிறணும். உங்களுடைய நம்பகத்தன்மை இந்த இடத்தில் கூட குறைத்து மதிப்பீடு செய்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது என்ற கருத்துப்பட அல்லாஹ் சொன்னதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதற்கு கட்டுப்பட்டு அவருடைய கரத்துல ஒப்படைச்சாங்க. ஒப்படைச்சிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுதான் இங்க கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய கையில ஒப்படைக்கும் போது சொன்னாங்க, அன்னைக்கு ஒரு காலத்துல இந்த சாவி என்னுடைய கையில் இருக்கும் என்று நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கிறதா? பெருமானார் கேட்டாங்க, அவரால் பதில் சொல்ல முடியல. இப்ப அவரை பார்த்து சொல்றாங்க, இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இந்த சாவியை உங்களுடைய குடும்பத்திலிருந்து யாரும் பிடுங்க மாட்டார்கள், யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. இந்த சாவியை உங்களிடமிருந்து எடுப்பதாக இருந்தால் லா யன்ஸிஹா இல்லா லாலிமுன், உங்களிடமிருந்து எடுப்பதாக இருந்தால் அவன் அநியாயக்காரனாகத்தான் இருப்பானே தவிர நியாய உணர்வுள்ள யாரும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து இந்த சாவியை எப்பொழுதும் வாங்க மாட்டாங்க, நிரந்தரமா இது உங்களுடைய கையில தான் இருக்கும்னு பெருமானார் சொன்னாங்க. அன்று சொன்ன அந்த வாக்குறுதியின்படி இன்று வரை காபாவினுடைய சாவி அந்த ஆலு ஷைபா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த குடும்பத்தினருடைய கையில தான் இருக்கிறது. அதுதான் வரலாறு. பெருமானாருடைய அந்த நம்பகத்தன்மைக்கும் அதே போன்று பெருமானார் கொடுத்த அந்த வாக்குறுதி பல நூற்றாண்டுகள் கடந்தும் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இவைகள் எல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இன்னைக்கு காபாவினுடைய சாவி அவங்களுடைய கையில தான் இருக்கிறது. மக்காவினுடைய அதிகாரம் வேண்டுமானால் மன்னர்களுக்கு மத்தியிலே மாற்றி மாற்றி வந்து கொண்டிருக்கலாம், எத்தனையோ அரசாங்கங்களும் ஹலீஃபாக்களும் மாறி இருக்கலாம். ஆனால் காபாவினுடைய அந்த மதிப்பு மிக்க சாவியை பராமரிக்கின்ற, அதை திறந்து விடுகின்ற பொறுப்பு என்பது ஆலு ஷைபா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த குடும்பத்தினருக்கு தான் இருக்கிறது. இப்பொழுது அந்த பொறுப்பிலே இருப்பவர் அந்த பாரம்பரியத்திலே வந்த 109வது நபராக இருக்கக்கூடிய சாலிஹ் இப்னு ஸைனுல் ஆபிதீன் என்பவருடைய கரத்துல தான் இன்னைக்கு காபாவினுடைய சாவி இருக்கிறது. இதுதான் வரலாறு. பெருமானார் சொன்னாங்க அல்லவா, இந்த சாவியை உங்களிடமிருந்து யாரும் எடுக்க மாட்டாங்க, அப்படி எடுக்கிறதா இருந்தா அவன் அநியாயக்காரனா தான் இருப்பான்னு சொன்னாங்க அல்லவா. அந்த வாக்குறுதி நூற்றாண்டுகள் கடந்தும் இந்த சமுதாயத்தினால் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சவுதி அரசாங்கம் இன்று வரை அந்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ அரசாங்கங்கள் மாறி இருக்கலாம், ஆனால் இந்த வாக்குறுதி இன்று வரை காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் கூட ஒரு வரலாறு உண்டு. காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்திருக்கணுமா பாகிஸ்தானோடு இணைந்திருக்கணுமா என்ற பிரச்சனை வருகிற போது சுதந்திரம் அடைந்த சமயத்தில் இந்திய அரசாங்கம் அந்த மக்களிடத்தில் என்ன வாக்குறுதி அளித்தது? நீங்கள் இந்தியாவோடு இணைந்திருங்கள். அப்படி இணைந்தீர்கள் என்று சொன்னால், ஏனென்றால் காஷ்மீர் என்பது ஒரு தனி சமஸ்தானமாக இருந்தது. விடுதலை பெறுகிற போது பாகிஸ்தானோடு இணைப்பதா அல்லது இந்தியாவோடு இணைவதா என்ற பிரச்சனை வரும்போது இந்தியாவினுடைய முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு சொன்னார், நீங்க இந்தியாவோடு இணைங்கள். அப்படி இணைந்திருந்தீர்கள் என்று சொன்னால் எந்த நிர்பந்தத்தையும் உங்களுக்கு நாங்கள் தரமாட்டோம். 370வது பிரிவு என்பது அரசியல் சாசனத்தில் ஏற்படுத்தப்பட்டு அந்த பிரிவின் கீழ் உங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும், காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்துகள் பலது கொடுக்கப்படும் என்று சொல்லி அதன் அடிப்படையில் சட்டமும் நிறைவேற்றப்பட்டு இன்று வரை அந்த சட்டம் அமுலில் இருந்தது. ஆனால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தின் மூலமாக அந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இது அந்த மக்களுக்கு செய்த மிகப்பெரிய வரலாற்று துரோகம் என்று உலகமே காரி துப்புகிற ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இந்தியாவினுடைய முதல் ஜனாதிபதி கொடுத்த வாக்குறுதி, நீங்க இந்த நாட்டோடு இணைந்தீர்கள் என்று சொன்னால் 370வது பிரிவின்படி உங்களுக்கு சுய அந்தஸ்து வழங்கப்படும். அது மாதிரி நீங்க எந்த காலகட்டத்தில் வேணுமானாலும் நீங்க பாகிஸ்தானோடு சேர விருப்பம்னா பாகிஸ்தானோடு சேரலாம், இந்தியாவோடு இருக்க விருப்பம்னா இந்தியாவோடு இருக்கலாம் என்ற அடிப்படையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதை நிறைவேற்றப்படும் என்று சொன்னதை இந்திய அரசாங்கம் அப்பட்டமாக இன்று மீறி இருப்பதை பார்க்கிறோம். ஒரு 60-70 வருடங்கள் கூட ஒரு நாட்டினுடைய முதல் பிரதமர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற
காப்பாற்ற முடியாமல் போகிற இந்த சூழ்நிலையில் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த வாக்குறுதி இன்னைக்கு வரை காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது நபிகள் நாயகத்துடைய நம்பகத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. வாக்குறுதியை மீறுவது என்பது இஸ்லாமிய பண்பாடு இல்லை என்பதை எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. இப்படியெல்லாம் பெருமானார் நடந்து கொண்டதினால்தான் இஸ்லாமிய மார்க்கத்தின்பாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் கவரப்பட்ட உஸ்மான் இப்னு தல்ஹா அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். பெருமானார் சாவியை ஒப்படைத்ததற்கு பிறகு அவர் மனம் மாதிரி இப்படிப்பட்ட ஒரு நபரையா இவ்வளவு நாளும் நிராகரித்து இருக்கிறோம் என்று வெட்கி தலை குனிந்தவராக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க தான் என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை பார்க்கிறோம். இப்படி பல கட்டங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அந்த நம்பகத்தன்மையும் வாக்குறுதியை நிறைவேற்றுகிற தன்மையும் வரலாற்றின் வழியை பார்க்கிற போது பல்வேறு கட்டங்களில் மனித இதயங்கள் ஈர்க்கப்படுவதற்கு அது காரணமாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். 1-2 செய்திகள் இல்ல, பெருமானாருடைய வாழ்வு முழுவதும் இந்த செய்திகளை நாம காண முடிகிறது. ஹிஜ்ரத்துடைய பயணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மக்காவில இருந்து பெருமானார் மதீனாவுக்கு வந்தாங்க. வரும்போது எல்லா சஹாபிகளும் முன்னாடி போயிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் அவங்க அபூபக்கருடைய அடிமையாக இருந்த ஆமீர் இப்னு ஃபுஹைரா இந்த 3 பேரும் தான் கடைசியா ஹிஜ்ரத்து போறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு. இந்த ஹிஜ்ரத்து பயணத்தின் போது மக்காவாசிகள் என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்கிற தகவலை கேள்விப்பட்ட உடனே இந்த ஊரை விட்டு அவரை எப்படியாவது போவிடாம பண்ணிடணும், அவர் எங்கேயும் போகக்கூடாது என்று தடுத்து நிறுத்தும் முகமாக என்ன செஞ்சாங்கன்னா, பெருமானாரை உயிரோடு பிடித்து வந்தாலும் சரி அல்லது மரணித்த நிலையில் பிடித்து வந்தாலும் சரி அவருக்கு 100 ஒட்டகம் சன்மானமாக தரப்படும் என்று மக்காவில பரிசு தொகையை அறிவிச்சாங்க. இந்த செய்தி பரவலா பரவுது பல இடங்களுக்கு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட சுராக்கத் இப்னு மாலிக் என்பவர், அவர் மக்காவாசி கிடையாது, மக்காவை ஒட்டி இருந்த பகுதியில் வாழ்ந்த நபர் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய பகுதியில் இந்த செய்தி பரவுனவுடனே 100 ஒட்டகத்துக்கு ஆசைப்பட்டு அவர் என்ன செய்யறாரு, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லுகின்ற அந்த வழித்தடத்தில் பெருமானாரை தேடி செல்கிறார். ஒரு கட்டத்தில் இவர்களை கண்டும் பிடித்து விட்டார். எல்லாருக்கும் தெரியும். அபூபக்கர் முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சுராக்கா பின்னால் வேகமாக வந்தவர் ஒரு கட்டத்திலே பெருமானாரை நெருங்கி விடுகிறார். நெருங்கிடவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே, சுராக்கா நம்மளை பார்த்துட்டாரு, இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்தப்பட்டுமே என்று அவர்கள் பயப்படுகிற சமயத்தில் பெருமானார் ஆறுதல் சொன்னாங்க, அபூபக்கரே பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். அந்த குகையில எப்படி அந்த வார்த்தையை சொன்னாங்களோ அதே வார்த்தையை சொன்னாங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். இப்ப பக்கத்துல வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முஅஜிஸாவை வெளிப்படுத்தும் விதமாக அல்லாஹ் என்ன செஞ்சான், அவர் பயணித்து வந்த அந்த குதிரையினுடைய காலு மண்ணுக்குள் புதைந்து போனது. அதால் எட்டுக்களை எடுத்து வைக்க முடியல. அவர் அப்படி அந்த குதிரையோடு அவர் கீழே விழுந்துட்டார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி பார்க்கறாங்க, அவரால் எடுத்து வைக்க முடியல. இப்ப அவர் சொன்னாரு, உங்கள் காரணமாகத்தான் இப்படி நடந்ததா தெரியுது, நீங்க எனக்காண்டி துஆ செய்யுங்கன்னு சொன்ன உடனே அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறாங்க. அந்த குதிரை அந்த புதைந்து போன அந்த நிலையிலிருந்து விடுபடுகிறார். திரும்ப மீண்டும் பெருமானாரை பிடிக்க வாராரு. அப்பவும் அத மாதிரி நடக்கு. இப்படி 3 முறை நடந்தவுடன் அவர் புரிந்து கொண்டார், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். சாதாரண நபராயிருந்தா இப்படி நடக்க வாய்ப்பில்லை என்று புரிந்து கொண்டவராக அவர் பெருமானாரிடத்துல சொல்றாரு, உதுஊலி ரப்பக்குமா, நீங்க 2 பேரும் எனக்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. நீங்க 2 பேரும் எனக்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. அப்படி துஆ செஞ்சீங்கன்னா நான் என்ன செய்வேன்னா உங்களுக்கு விசுவாசமா நடந்துக்கிருவேன். என்ன விசுவாசமா நடப்பேன், உங்க 2 பேரையும் இந்த இடத்துல வச்சு பார்த்த செய்திய நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு, மக்களே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும், நான் உங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தா 100 ஒட்டகம் கிடைக்குங்கிற ஆசையில வந்தேன். ஆனா உங்களிடத்துல ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்கு இந்த நிலையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு துஆ செய்யுங்க. துஆ செஞ்சீங்கன்னா அதற்கு நன்றி கடனாக
உங்களுக்கு எந்த ஆபத்து வராம நான் பாதுகாத்துக்கிடுவேன், உங்க விஷயமா இந்த செய்தியை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்காண்டி துஆ செய்றாங்க. அவருடைய குதிரை அந்த சாதாரண நிலைக்கு அது வந்து விடுகிறது. இப்போ அவர் பெருமானாரிடத்துல சொல்றாரு, எனக்கு நீங்க ஒரு வாக்குறுதி தரணும். என்ன வாக்குறுதி தரணும் அப்படின்னா, அவர் ஒரு வித்தியாசமா கேட்கிறாரு. நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறது எனக்கு தெரியுது. அவர் அந்த நேரத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கல. ஏதோ ஒரு தெய்வீக தொடர்பு உங்களிடத்துல இருக்குன்னு தெரியுது. உங்களுடைய செயல்பாடுகளை வச்சு பார்க்கும்போது கூடிய விரைவில் இந்த மக்காவினுடைய அதிகாரம் உங்க கைக்கு வருங்கிறது எனக்கு தெரியும். உங்களுடைய மார்க்கம் மேலோங்கும். இன்று நீங்கள் அடிமையாக நடத்தப்பட்டாலும், இப்படி இருப்பதற்கு வசதி இல்லாமல் இந்த ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டாலும், ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய கொள்கை இந்த மண்ணை ஆளும் என்பது எனக்கு தெரிகிறது. அப்படி அதிகாரம் உங்களுடைய கைக்கு வரும்போது எனக்கு நீங்க கொஞ்சம் என்னைய மரியாதையா நடத்தணும், என்னைய கண்டுக்கிறாம நீங்க இருக்கக்கூடாது. அந்த நேரத்துல நான் உங்கள்கிட்ட வந்தோம்னா அந்த வாக்குறுதி எனக்கு நீங்க தரணும்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர், சரி அது அந்த நேரத்துல பாத்துக்கிறோம்ப்பா, நீ என்கிட்ட வந்தீங்கன்னா நான் உன்னைய மரியாதையா நடத்துவேன்னு சொல்றாங்க. அவர் உடனே உடல என்ன செஞ்சாருன்னா, ஒரு தோல் இதை எடுத்து அதை பெருமானார்ட்ட கொடுக்கறாங்க. இதை எனக்கு எழுத்துப்பூர்வமா எழுதித்தாங்க. உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய கைக்கு வந்ததுக்கு பிறகு உங்களை நான் சந்திக்க வந்தோம்னா என்னைய மரியாதையா நடத்தணும், என்னை அவமரியாதை செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்க எழுதித்தாங்கன்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்பவரிடத்துல சொன்னாங்க, அந்த வாசகத்தை சொல்லி இதை எழுதுங்க. அவங்க அந்த தோல்ல எழுதி அது சுராக்காவுடைய கையில ஒப்படைக்கப்படுகிறார். இப்ப சுராக்கா போறார், நான் போயிட்டு வரேன், நீங்க பாதுகாப்பா போங்க, என் மூலமா உங்களுக்கு எந்த ஆபத்து வராதுன்னு சொல்றாரு. இப்போ அவர் போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை திரும்ப கூப்பிட்டாங்க, சுராக்காவை இங்க வாங்க. அவர் வந்தார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுராக்காவை ஒரு காலகட்டத்தில் பாரசீக மன்னன் கிஸ்ராவினுடைய அணிகலன்களை உனக்கு அணிவித்து பார்த்தால் அது எவ்வளவு அழகாக இருக்கும், உனக்கு அது விருப்பமா என்று கேட்டாங்க. யாரை பார்த்து கேட்டாங்க? மக்காவில இருந்து அங்க இருக்க முடியாம மதீனாவை நோக்கி போய் கொண்டிருந்த நிலையில பெருமானாருடைய நம்பிக்கை எப்படி இருந்தது? அன்றைய இரட்டை வல்லரசுகளாக இருந்த பாரசீகத்தை குறிப்பிட்டு சொன்னாங்க, சுராக்காவே ஒரு காலகட்டத்தில் அந்த பாரசீக மன்னன் அணிகின்ற அணிகலன்கள் எல்லாம் உனக்கு அணிவிக்கப்பட்டு அழகு பார்த்தால் அது உனக்கு எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. அவர் ஆச்சரியமா கேட்காரு, பாரசீக மன்னன் கிஸ்ராவினுடைய அந்த ஆடைகளா எனக்கு அணிவிக்கப்படும்? ஆச்சரியமா கேட்கிறாரு, இதெல்லாம் நடக்கிற காரியமா? பெருமானார் சொன்னாங்க, நடக்கும். அப்படி ஒரு காலகட்டம் வரும், பாரசீக மன்னன் கிஸ்ராவினுடைய அணிகலன்கள் உனக்கு அணிவித்து அழகு பார்க்கப்படுகிற ஒரு காலகட்டம் வரும் சொல்லிட்டு அவரை போக சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு நடந்தது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காலகட்டத்தில் நடக்கல. அவர் போயிடுறார். மக்காவாசிகள்கிட்ட போய் பெருமானாரை பற்றிய தகவல்களை அவர் கொஞ்சம் மாத்தி சொல்லிடுறாரு. நீங்க யாரை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த முகம்மதுலாம் இப்ப இந்த பகுதியில் போய்கிட்டு இருக்க மாதிரி தெரியல, அவர் மதீனாவினுடைய எல்லை அடைந்திருப்பார் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையில என்னுடைய கணிப்புல நான் பார்த்ததுல அவர் இங்க எங்கேயுமே பயணிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியல. அதனால அவரை தேடுற வேலையை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு மக்காவாசிகள்கிட்ட அவர் சொல்லிடுறாரு. இப்ப வருடங்கள் கழிகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. வெற்றி கொள்ளப்பட்டு பெருமானார் மதீனாவிற்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிற போது இந்த சுராக்கத் இப்னு மாலிக் பெருமானாரை சந்திப்பதற்கு வருகிறார். 8 வருஷம் கழிச்சு நடக்கு. 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த நிகழ்வில் இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்த அவர் 8 வருஷம் கழிச்சு பெருமானார் மக்காவை வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு பெருமானாரை சந்திப்பதற்கு வருகிறார். அவர் வருகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெஹரானா என்ற இடத்தில் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் அவர்களை சுற்றி அணிவகுத்து நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த சுராக்கா தனி நபராக வந்து சஹாபாக்களை கிழித்துக் கொண்டு பெருமானாருக்கு முன்னால் போக செல்லுகிறார். அன்சாரி தோழர்கள் தங்களுடைய வாட்களால் அவரை தடுத்து நிறுத்துகிறார்கள். எங்கே போகிறீர்கள்? பெருமானாருக்கு பக்கத்தில் போவதற்கு உங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சொல்லி அவரை வாட்களால் தடுத்து நிறுத்துகிற போது
அவர் சப்தம் போட்டு கூப்பிடுகிறார், யா ரசூலல்லாஹ், அன சுராக்கத் இப்னு மாலிக், நான் சுராக்கத் இப்னு மாலிக் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் தூரத்துல நின்று கொண்டிருந்த பெருமானார் திரும்பி பார்க்கிறாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே முகம் சுராக்கா என்பதை அடையாளம் கண்டு கொண்டவுடன் பெருமானார் சொன்னாங்க, அவரை உள்ள அனுப்புங்க, அவரை நிறுத்தாதீங்க, அவரை அனுப்புங்க. அவ்வளவு சஹாபாக்களையும் கடந்து கொண்டவர் வருகிறார். வந்தவுடன் அவர் அந்த தோல் பேப்பரை எடுத்து பெருமானாரிடத்தில் கொடுக்கிறார். இதை ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி கொடுத்தீர்கள், ஞாபகம் இருக்கிறதா? நான் உங்களிடத்திலே வந்தால் என்னை கண்ணியத்தோடு நடத்த வேண்டும், மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது என்று சொன்னேன், நினைவிருக்கிறதா என்று சொன்னவுடன் அந்த கடிதத்தை வாங்கிய பெருமானார் சொன்னாங்க, இதை நான் மறக்கல, உன்னுடைய கண்ணியத்திற்கு எந்த குறைவும் ஏற்படாது, என்னுடைய தோழர்கள் உன்னை கண்ணியமாகத்தான் நடத்துவார்கள் என்று அவரை மிக சிறப்பாக வரவேற்று கண்ணியப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவர் இஸ்லாத்தில் இணைந்து கொள்கிறார். 8 வருஷத்துக்கு முன்னாடியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவிருந்த நபர், அல்லாஹ்வுடைய தூதர் தான் இவங்க புரிஞ்சுக்கிட்ட அந்த பிறகும் கூட அல்லாஹ் அவருக்கு அந்த நேரத்தில் நாடல, அதனால் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. 8 வருஷத்துக்கு பிறகு அவர் பெருமானாரிடத்துல வந்து இதை சொல்றாரு. சொல்லி சோதிச்சு பார்க்கிறாரு, அன்னைக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிப்படி நடக்கிறாரா இல்லையா? அதிகாரம் வந்த உடனே பேச்செல்லாம் மாறுதல்லவா? இன்றைய உலகத்துல பார்க்க தானே செய்யறோம். சாமானியர்களா இருக்கும் போது அவங்களுடைய பேச்சு ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் ஏறிட்டுனா அவங்களுடைய பேச்சுக்கள் மாறிடுது. அதிகாரம் கைகளுக்கு வந்துட்டுனா கேட்கவே வேண்டாம். அந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வந்து விடுகிறது அல்லவா? சுராக்கா சோதித்து பார்க்கும் விதமாக வருகிறார். பெருமானாரிடத்திலே மாற்றம் இருக்கிறதா அல்லது அவர் அன்னைக்கு பேசினபடி நடந்துக்கிறாராங்கிற சோதிக்கிறதுக்காண்டி வந்து பார்க்கிறாரு. நபி அவர்களிடத்தில் எந்த மாற்றமும் வரவில்லை. அன்று எப்படி நடந்தார்களோ அதே போன்றுதான் இன்றும் நடந்தார்கள். அன்று உன்னிடத்தில் நான் எப்படி நடப்பேன் என்று சொன்னார்களோ அதே மாதிரி அவரை கண்ணியப்படுத்தினாங்க. கண்ணியப்படுத்தினதோடு மட்டுமில்லாம அந்த நேரத்தில் திரும்பவும் சொன்னாங்க, இப்பவும் சொல்லுகிறேன், பாரசீக மன்னன் கிஸ்ராவினுடைய அணிகலன் ஒரு காலத்தில் உனக்கு அணிவிக்கப்பட்டு அழகு பார்க்கப்படும் அப்பவும் சொன்னாங்க. அந்த நேரத்தில் பாரசீகம் இஸ்லாமிய சாம்ராஜ்யமா இல்ல, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டும் அது இஸ்லாமிய சாம்ராஜ்யமா இல்ல. அப்பவும் சொன்னாங்க, பாரசீக மன்னனுடைய அணிகலன்கள் உனக்கு அழகு பார்க்கப்படும். அந்த காலம் எப்ப வந்ததுன்னு பார்த்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த அந்த வாக்குறுதி எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது என்பதை பார்க்கும்போது ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகிறது. இஸ்லாமிய ஆளுகையின் கீழ் பாரசீகம் வந்து விடுகிறது. பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டவுடன் பாரசீக மன்னன் அணிவிக்கின்ற அத்தனை பொருட்களும் மதீனாவிற்கு கொண்டு வரப்பட்டது. அவருடைய கிரீடம், அவன் உடுத்துகின்ற உயர்தரமான உடைகள், அவனுடைய காப்புகள், அவனுடைய ஆயுதங்கள் என அத்தனை பொருட்களும் மதீனாவிற்கு இஸ்லாமிய வீரர்களால் கொண்டு வரப்பட்டது. அது கொண்டு வரப்பட்டு ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முன்னிலையில் வைக்கப்பட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்ட முதல் வார்த்தை சுராக்கத் இப்னு மாலிக் எங்கன்னு கேட்டாங்க. சுராக்கத் இப்னு மாலிக் எங்கன்னு கேட்டாங்க. அவர் அழைத்து வரப்படுகிறார். மஸ்ஜித் நபவியில வச்சு அந்த பாரசீக மன்னனுக்குரிய அத்தனை அணிகலன்களும் சுராக்கத் இப்னு மாலிக்கு அணிவிக்கப்படுகிறது. உயர்தரமான உடைகள், அவன் அணிந்திருந்த கிரீடம், அவன் கைகளிலே போட்டிருந்த காப்புகள் என்று உயர்தரமான அந்த அணிகலன்கள் எல்லாம் அவருக்கு அணிவிக்கப்பட்டு அழகு பார்க்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தக்பீர் முழக்கத்தோடு சொன்னாங்க, இந்த சாதாரண ஒரு அரபிக்கு பாரசீக மன்னனுடைய அந்த அணிகலன்களை வைத்து அழகு பார்க்கின்ற நிலையை கொடுத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இவர் நினைச்சு பார்த்திருப்பாரா இந்த சுராக்கா ஒரு கட்டத்தில் இப்படியெல்லாம் நாம மரியாதை செய்யப்படுவோன்னு? ஆனா அது அல்லாஹ் நடத்தி கொடுத்தான். நம்ம கையில ஒண்ணுமில்ல, அல்லாஹ் பெரியவன் என்ற கருத்துப்பட தக்பீர் முழக்கத்தோடு அவர்களை அலங்கரித்து பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பிறகு சுராக்கத் இப்னு மாலிக் மதீனா முழுவதும் அவர் ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுகிறார். எல்லாரும் பாருங்க, இவருடைய அழகை பார்த்து ரசியுங்கள் என்று மதீனா முழுவதும் அவர் அழைத்து செல்லப்பட்டு கௌரவப்படுத்தப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த அந்த ஒரே ஒரு வாக்குறுதி தான். அவங்க ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. அதுக்கு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பெருமானார் சொன்ன வாக்குறுதி தான், உன்னை நாங்கள் கண்ணியமாக நடத்துவோம். அதே மாதிரி பாரசீக மன்னனுடைய
அணிகலன்களை உனக்கு அணிவித்து அழகு பார்ப்போம் என்று பெருமானார் சொன்னார்கள் அல்லவா, அந்த வாக்குறுதி காலங்கள் கடந்தும் நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம பார்க்கிறோமே. இது போன்ற இஸ்லாமிய வரலாற்று செய்திகளை எடுத்து பார்க்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித இதயங்கள் ஈர்ப்பதற்கு காரணமாக அமைந்த பல்வேறு காரணங்களில் இந்த 2 பண்புகள் ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பெருமானாரிடத்தில் இருந்த அந்த நம்பகத்தன்மை, அமானிதங்களை பாதுகாக்கின்ற அந்த தன்மை. எப்படி உஸ்மான் இப்னு தல்ஹாவிடத்திலே அமானிதமாக பெற்ற அந்த சாவியை கொடுத்தார்களோ, அதே மாதிரி உன்னிடமிருந்து இந்த சாவி பிடுங்கப்படாது என்று வாக்குறுதி அளித்தாங்களோ, அது கடைசி காலகட்டம் வரை நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது பெருமானாருடைய அந்த நம்பகத்தன்மைக்கும் அவர்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகிற தன்மைக்கும் ஒரு எடுத்துக்காட்டான வரலாற்று நிகழ்வாக இருக்கிறது. இதுதான் பல்வேறு கட்டங்களில் மனித இதயங்கள் ஈர்க்கப்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இந்த நம்பகத்தன்மை, வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார் என்று வருகிற போது அதில் இன்னும் சில விஷயங்களும் இருக்கிறது. நம்பகத்தன்மை என்றால் பல்வேறு விரிவான பொருட்களை கொண்ட ஒரு வார்த்தை. ஒருத்தர் ஒரு பொருளை நம்மள்ட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு, அந்த பொருளை நம்பிக்கையோடு அவரிடத்துல திரும்ப ஒப்படைக்கிறோம். இதுதான் அமானிதம் சொல்றது. இது பொருளுக்கு மட்டும் பொருந்தாது. ஒருத்தர் ஒரு செய்தியை நம்ம இடத்துல பாதுகாப்பா இருக்கட்டும் ஒப்படைச்சிருக்கிறார். யாருக்கும் தெரியாத ஒரு செய்தியை, ஒரு முக்கியமான தகவலை நம்முடைய காதுகள் அவர் போட்டு வச்சிருக்கிறாரு. இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார்னா அந்த செய்தியை பாதுகாப்பதும் அமானிதம் என்று பெருமானார் சொன்னார். ரகசியத்தை பாதுகாக்கிறது சொல்றாங்கல்ல, அந்த தன்மையும் ஒரு முஸ்லிம் இடத்துல இருக்க வேண்டும். அதுவும் அமானிதத்தில் ஒன்றுதான் என்ற அடிப்படையில் பெருமானார் சொன்னாங்க. அது சம்பந்தமான சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தெரிந்து கொள்வோம் என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.